இவங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஜெம் இத பயன்படுத்தினா, இந்த ஸ்டோன்ஸ பயன்படுத்தினா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்டின்னா, இந்த நம்பர்ஸ்ல பிறந்தவங்களுக்கு என்ன? இவங்கள பொறுத்த அளவுக்கு கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க. எல்லோ ஆ. சஃபயர். இந்த எல்லோ சஃபயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது பண்ணும். அ எந்த அளவுக்கு நல்லது பண்ணும்னா, இவங்க மத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். மத்தவங்க வந்து மேனிபுலேட் பண்ணி இவங்கள வந்து ஒரு கெட்ட வழியில கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, இந்த கனக புஷ்பராகம் இவங்க அணிஞ்சிருந்தாங்க. அதுவும் ஆள்காட்டி விரல்ல அணிஞ்சிருந்தாங்கன்னா, அதுலேருந்து ரொம்ப இயல்பாகவே விடுபட்டுருவாங்க. அவங்கள பத்தின உண்மைகள் இவங்களுக்கு தெரிய வந்துரும். இவங்க பெரிய அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. ஆ, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்க வந்து ஈஸியா ஏமாந்துருவாங்க. மத்தவங்க ம். வந்து இவங்கள்ட்டேருந்து சில விஷயங்கள் வந்து பிசினஸ்க்குலாம் இவங்க சரியில்ல, ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இவங்க இந்த கனக புஷ்பராகம் மட்டும் அணிஞ்சாங்கன்னா, இவங்க பெரிதாக எதிலயும் கோட்ட விட்டுற மாட்டாங்க. லைஃப்ல ஜெயிச்சு வருவாங்க. நல்லதே பண்ணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்பிரிச்சுவல் சைட்ல வந்து இவங்க நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நெறைய மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அ குறிப்பாக இப்ப குருவுக்கான எண் அப்படின்னு நான் சொன்னதுனால, இந்த கோயில்கள்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவையோ அல்லது தட்சிணாமூர்த்தியையோ மட்டும் குறிப்பது கிடையாது அது. சித்தர் குருமகான்கள். ம். ம். குறிப்பாக வாழும் ஜீவன்களாக இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு இவங்க செல்லணும். பாம்பன் சுவாமிகள் சன்னதி இருக்கு சென்னையில. இப்ப கணக்கன்பட்டி சுவாமிகள் இருக்கு. இதே சென்னையில தாம்பரத்துல சச்சிதானந்தர் பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அது. ராஜகீழ்ப்பாக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு போலாம். அதே மாதிரி ம் எங்கெல்லாம் ஜீவ சமாதிகள் இருக்கோ, ரமண மகரிஷி, அங்கெல்லாம் இவங்க தேடி போனாங்கன்னா, இவங்களுடைய வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கே புரிய வரும். இவங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியா ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து வைப்பாங்க. பெரிய கெடுதல்கள் இல்லாம லைஃப்ல ஜெயிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல எண்கணித பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே இப்ப இறைவனே உங்களுடைய குருவே இந்த வாய்ப்ப வந்து இந்த காணொளி மூலமாக 3ஆம் எண்காரர்கள் குடுப்பதாக கூட அவங்க எடுத்துக்கலாம். 3, 12, 21, 30 இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய பெயர், அது சார்ந்த நன்மை தரக்கூடிய பெயராக இருக்கா? அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நம்பருக்கான நேம் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு மானிட்டைஸ் பெனிஃபிட் தரக்கூடிய நேமா இருந்துச்சுன்னா, பொருளாதாரத்திலயும் இவங்க வெற்றி பெறுவாங்க. ஏன்னா குருன்னு சொன்னாலே பொன்னவன். அவரு வந்து கோல்டுக்கான அதிபதியே கண்டிப்பா. அவரு தான். ஸோ இவங்க லைஃப்லயும் நெறைய தங்கம் சேரணும் அல்லது நெறைய பொருள் சேரணும் அப்படின்னா, அவங்க நேம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த நேம் ஸ்ட்ராங்கா இல்லையா, இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புரோகிராம் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய நேம் இனிஷியலோட ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க. உங்க பிறந்த தேதி அனுப்புங்க. அது பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக வழங்குறேன்.